அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நம்ம இந்த வீடியோ என்ன தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குரூப் 4 சிலபஸ் வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 to 4 months வந்து ஆச்சு, சரிங்களா? அது வந்து குரூப் 4 சிலபஸ் வந்து கிட்டத்தட்ட டிசம்பருக்கு மாதம் வந்துட்டு சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் வந்து இன்னமும் வந்து நிறைய பேருக்கு என்ன குழப்பம் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, குரூப் 4 நியூ சிலபஸ் வைஸ் தமிழ் எப்படி படிக்கிறது? நிறைய பேர் என்கிட்ட திரும்ப கேட்கக்கூடிய கேள்வி, தமிழ் எப்படி படிக்கிறது? கிட்டத்தட்ட நம்மளுமே ஒரு சில வீடியோஸ் வந்து சொல்லியிருக்கோம் தமிழ் எப்படி படிங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலுமே நிறைய மக்கள் வந்து திரும்ப இந்த கொஸ்டின்ஸ் வந்து ரைஸ் பண்ணிட்டே இருக்கீங்க. உங்களுக்காக நான் வந்து தான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணுறேன். இது நல்லா உள்வாங்கிக்கோங்க. சிலர் வந்து தப்பாகவும் படிச்சுட்டு இருக்கீங்க. அந்த தப்பை வந்து பண்ணிடாதீங்க, சரிங்களா? சிலர் வந்து தப்பாக படிக்கிறீங்க, சிலர் வந்து கரெக்டானவே தான் படிக்கிறீங்க, சிலர் குழப்பத்தில் இருக்கீங்க. இந்த எல்லா குழப்பத்துக்குமே வந்து இந்த வீடியோ வந்து ஒரு தீர்வாக இருக்கும். தமிழ் எப்படி படிக்கணும், நியூ சிலபஸ் சேஞ்ச் பண்ணி இது வைஸ் எப்படி படிக்கணும் அப்படின்றத கரெக்டாக சொல்கிறேன். புக் வைஸ் படிக்கிறதா, இல்லை சிலபஸ் வைஸ் படிக்கிறதா, நியூ புக் படிக்கணுமா, ஓல்டு புக் படிக்கணுமா, +1 புக் படிக்கணுமா, +2 புக் படிக்கணுமா, நிறைய கொஸ்டின்ஸ் உங்களுக்கு இருக்கும்ல. அத்தனையுமே இந்த வீடியோவில் தீர்வு காணப்படும், ஓகேங்களா? எல்லாருமே வந்துட்டு நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். நியூவாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய வீடியோஸ் நம்ம போட்டுகிட்டே இருக்கோம் நியூ சிலபஸ் வைஸாக, ஓகேங்களா? ஸோ வந்து பாருங்கள் நண்பர்களே. அதாவது இப்போ நிறைய பேர் கேட்குற கொஸ்டின் சிம்பிளாக சொல்கிறேன். சிலப்பதிகாரம் கம்பராமாயணம் சிலபஸ் வந்து தூக்கிட்டாங்க, பெரிய புராணம் சிலபஸ் வந்து தூக்கிட்டாங்க, அதெல்லாம் படிக்கணுமா அப்படின்னு கேட்குறீங்க. சார் சிலபஸ்லேயே இல்லை, அப்புறம் ஏன் அதை படிக்கணும் அப்படின்னு வந்து நிறைய பேர் கேட்டீங்க. என்ன விஷயம் அப்படின்னா, இப்போ சிலப்பதிகாரம் சிலபஸில் இல்லை, கம்பராமாயணம் சிலபஸில் இல்லை, பெரிய புராணம் சிலபஸ் இல்லை, ஓகே. பட் சொல்லும் பொருளும் அறிதல் அப்படின்னு ஒரு கேள்வி அது நம்ம சிலபஸில் இருக்கா? சொல்லும் பொருளும் அறிதல், சொல்லகராதி அப்படின்ற ஹெட்டிங் கீழே இருக்கா? அப்போ அந்த சொல்லும் பொருள் நம்ம எங்கே படிக்கணும்? அந்த சிலப்பதிகாரம் பாடல் வரிக்கு பார்த்தீங்களா, அந்த பாடல் வரிக்கு கீழே இருக்கக்கூடிய சொல்லும் பொருள் தான் நம்ம படிக்கணும். கம்பராமாயணம் படித்தோம்னா கம்பராமாயணத்துக்கு கீழே சொல்லும் பொருளும் இருக்கும். ஸோ அப்போ அந்த சொல்லும் பொருளை நம்ம படிக்கணும், அதுக்காக அந்த பாடத்தை படிக்கணும். சரி, இது அப்போ நம்ம சொல்லும் பொருள் மட்டுமே படிச்சிடலாமே, ஏன் அந்த பாடல் வரியெல்லாம் படிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இன்னொரு டாபிக் இருக்குது சிலபஸில். என்ன இருக்குது? சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்குது. அப்போ சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல் என்பதுக்கு நம்ம எங்கே படிக்கணும்? அந்த கம்பராமாயண பாடல்கள், சிலப்பதிகார பாடல்கள், புறநானூற்று பாடல்கள், இதை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த வரிகளை மாற்றி கொடுத்துட்டு, இதை நீங்கள் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் வேணால் பாருங்கள், அந்த வரிகளை வந்து மாற்றி கொடுத்துட்டு இதை நேராக மாற்றுங்க அப்படின்ற ஒரு மாதிரி கொடுப்பாங்க. அதாவது இந்த சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க, சரிங்களா? ஸோ அதனால தான் வந்து சிலபஸில் இல்லாட்டியும் அது வந்து டைரெக்டாக கவர் ஆகலை, பட் இன்டைரக்டாக கவர் ஆகுது. சரிங்க சார், சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குறதுக்கு நம்ம பாட வரி படிச்சுக்கிடுவோம், சொல்லும் பொருளும் அறிதலுக்கு சொல்லும் பொருளும் படிச்சுக்கிடுவோம், அவங்களுடைய ஆசிரியர் குறிப்பு ஏன் படிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம யூனிட் 7 போய் பாருங்களேன். தமிழ் சான்றோர் பற்றிய செய்திகள் அப்படின்னு ஒரு சிலபஸில் வந்து கவர் ஆகிருக்கும். என்னடா இது தமிழ் சான்றோர் பற்றிய செய்திகள் அப்படின்னு பார்க்குறீங்களா? தமிழ் சான்றோர்னா ஒரு குறிப்பிட்ட மக்கள் தான் கிடையாது, தமிழுக்கு தொண்டு செய்த எல்லாத்தையும் பற்றியும் கேட்பாங்க. இளங்கோவடிகள் கேட்பாங்க, கம்பராமாயணம் கேட்பாங்க, எல்லாருமே, அதாவது அவங்களுடைய குறிப்புகள் கம்பரை பற்றி கேட்பாங்க. இவங்களும் தமிழ் சான்றோர்கள் தாங்க, தமிழுக்கு தொண்டு செஞ்சவங்க. அப்போனா அந்த நூல்வெளியை நம்ம படிக்கணுமா? ஸோ அப்போ அந்த நூல்வெளியை நம்ம படிக்கணும். சரிங்க சார், நீங்கள் சொல்கிற மணிக்கு செயல் படிச்சிடலாம், அப்புறமேட்டுக்கு நம்ம உரைநடை படிக்க தேவையில்லை ஆனால் அப்படின்னு கேட்குறீங்களா? உரைநடையிலையும் கேட்பாங்க. நம்ம இப்போ கலைச்சொற்கள் சிலபஸில் இருக்கா? கலைச்சொற்கள்னு நம்ம இந்த புக் பேக்கில் வந்து மொழித்திறன் பயிற்சி ஒரு 4 நாள் கொடுத்துருப்பாங்க, அதை மட்டும் படிச்சுட்டு நீங்கள் போயிடுவீங்க. ஆனால் அந்த தப்பை மட்டும் பண்ணவே கூடாது. நான் எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன், 9th நியூ புக்கில் 4th லெசன் போய் பாருங்கள். அந்த லெசன் வந்து என்னென்னா, இந்த ஜெராக்ஸ் மிஷின் கண்டுபிடிச்சது, இணையவணியம் கண்டுபிடிச்சதுன்னு கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் வந்து சிலபஸில் சுத்தமாக கவர் ஆகாத மாதிரி தெரியும். ஆனால் அந்த லெசன் ஏன் படிக்கணும் நான் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. இப்போ ஜெராக்ஸ் மிஷின் அப்படின்னா சீரோகிராஃபி இந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? ஒளிப்படி இயந்திரம், எக்ஸராக்ஸ் மிஷின், இந்த மாதிரிக்கு அந்த இடத்துல அந்த கலைச்சொல் இருக்கும். அந்த தமிழ் வேர்டுக்கு இணையான ஆங்கில சொல் கொடுத்துருப்பாங்க, பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்கள் வரும். உரைநடைக்குள்ளே இது போல தான் கவர் ஆகும். அதனால் நீங்கள் உரைநடையும் படித்து தான் ஆக வேண்டும். இந்த மாதிரி கலைச்சொற்கள் உள்ள கவர் ஆகும். அதுலேயுமே வந்து சில ஆசிரியர்களை பற்றி, பாரதிதாசனை பற்றி, பாரதியாரை பற்றி அவங்க ஏதாவது கூற்றுகள் சொன்னாங்கன்னா அந்த கூற்றுகளை எடுத்துக்காட்டு சொல்லி சொல்லுவாங்க, புரியுதுங்களா? இப்போ ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன். வஉசி வந்து 7th புக்கில் ஒரு துணைப்பாடம் இருக்கும். அதில் போய் பார்த்தீங்கன்னா, வசையொலிய வாழ்வாரே வாழ்வார் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது வந்து அவர் சொல்லலை, ஆனால் திருக்குறள் வந்து சொன்னது. ஸோ அப்போ திருக்குறள் ரிலேட்டடாக வந்து அந்த கூற்றை வந்து கேட்பாங்க, புரியுதுங்களா நம்மளே? இதை நான் ஏன் உங்களுக்கு சொல்கிறேன்னா, எல்லாரும் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா, நம்ம 6th to 10th சரி 12th சரி சிலபஸில் இருக்கிறத படித்தா போதும், உரைநடை படிக்க தேவையில்ல, துணைப்பாடம் படிக்க தேவையில்ல, செய்யுட்கள் சிலப்பதிகாரம் கம்பராமாயணம் படிக்க தேவையில்ல அப்படின்னா, தமிழில் கொஸ்டின் எங்கே கேட்பாங்க? அங்கேருந்தாங்க கேட்பாங்க. என்ன கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கேட்பாங்க. வந்து கொஸ்டின்ஸ் கொஞ்சம் நல்லா அதான் சொல்கிறேன்னா கூற்று காரணமாக கேட்டுட்டு இருந்தாங்க. இந்த தடவை கொஞ்சம் இலக்கண ரிலேட்டடாக சிலபஸ் வைஸாக வந்துட்டு சொல்லும் பொருளும் பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக இதை சொல்ல மாட்டேன் பாருங்க. பிரித்தெழுக சேர்த்தல் எங்கேருந்து கேட்பாங்க? அந்த பாடத்துலேருந்து பிரித்தெழுக கேட்பாங்க, அந்த பாடத்துலேருந்து சேர்த்தெழுத கேட்பாங்க. உரைநடைக்கு பின்னாடி நிறைய பிரித்தெழுக சேர்த்தெழுத இருக்கும். அதெல்லாம் கோடிட்டேனம் நிரப்புகன்னு வந்து சிலபஸில் இருக்குது. அதெல்லாம் எங்கெங்கே இருக்குது? எல்லா புக் பேக்லேயுமே இருக்கும், சரிங்களா? ஸோ அதை படித்தா தான் அந்த புக் பேக் நம்ம வந்து போட முடியும். அதனால் எல்லா விஷயம் புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் எப்படி படிக்கணும் அப்படின்னு கேட்காம நான் சொல்கிற முறையில் படிங்க. 6 to 10 நான் திரும்ப சொல்கிறேன். தமிழ்லேருந்து 100 கொஸ்டின் கேட்குறாங்க. நீங்கள்
என்ன சொல்கிறேன், தப்பான வழியில் படிச்சிடாதீங்க. அப்படின்றப்ப 6th to 10th நீங்கள் அட்டை டு அட்டை படிங்க. தயவுசெய்து சொல்கிறீங்க இல்லைங்க, அட்டை டு அட்டை படிங்க. எவ்வளவோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. நம்ம சிலபஸில் 6th to 12th வரைக்கும் படிக்கணும், 6th to 12th ஓல்டு புக் படிக்கணும், அவ்வளோ இருந்துச்சு. ஆனால் இந்த தடவை அவ்வளோ இல்லை, கொஞ்சம் குறைச்சிருக்காங்க. அப்படின்றப்ப நீங்கள் 6th to 10th அட்டை டு அட்டை படிச்சே ஆன நண்பர்களே. இது இன்டெரக்டாக நிறைய டாபிக் வந்து சிலபஸில் கவர் ஆகும். அதனால தான் நான் சொல்கிறேன் 6th to 10th அட்டை டு அட்டை படிச்சுக்கோங்க. 6th to 10th ஓல்டு புக்குமே என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அது சிலபஸ் வைஸ் படிச்சுக்கோங்க போதும். எல்லாமே படிக்கணும் அப்படின்லாம் கிடையாது. சிலபஸில் என்ன இருக்கோ அதை மட்டும் கொஞ்சம் படிச்சுக்கோங்க. +1 +2 வந்து போதும், சிலபஸ் வைஸ் என்ன இருக்கோ அதை படிச்சுக்கோங்க. இன்னொரு விஷயம், இப்போலாம் என்ன கேட்குறாங்கன்னா, சார் +1 +2 படிக்கணுமா கேட்குறீங்க. அதாவது +1 +2 வந்துட்டு இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, யூனிட் 7 மட்டும்தான் 10th இருக்க தகுதி, அந்த தரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 11th 12th அது. ஆனால் மிச்சம் 6 யூனிட்டுமே 10th சொல்லலை. புரியுதுங்களா? பிரித்தெழுக, சேர்த்தெழுக, கலைச்சொற்கள் இதெல்லாம் வந்து +1 +2 வந்து வரும். புரியுதுங்களா நம்மளே? லகர வேறுபாடெல்லாம் +1 புக்கில் தான் இருக்குது. ஸோ அதனால் நம்ம +1 புக்கும் +2 புக்கும் சிலபஸ் வைஸ் படிச்சுக்கணும். இன்னொரு கேள்வி என்னென்னா, அட்வான்ஸ் தமிழ் படிக்கணுமா கேட்குறீங்க. அட்வான்ஸ் தமிழில் பிரித்தெழுக இருக்குது, சேர்த்தெழுக இருக்குது, கலைச்சொற்கள் இருக்குது, எல்லாமே அதுலேயும் இருக்குது. புரியுதுங்களா? ஸோ அதனால் அறநூல்கள் தொடர்பான செய்திகள்லாம் ஃபஸ்ட் யூனிட்டில் இருக்கும். 11th அட்வான்ஸ் தமிழ் போய் பார்த்தீங்கன்னா. ஸோ எல்லாமே வந்து சிலபஸில் கவர் ஆகிற டாபிக் தான். நீங்கள் எல்லா புக்குமே படிக்கணும். என்ன ஒரு விஷயம்னா 6th to 10th அட்டை படிச்சுக்கணும். +1 +2 நியூ புக் வந்து சிலபஸ் வைஸ் ஆகும். +1 +2 அட்வான்ஸ் தமிழும் சிலபஸ் வைஸாகவும் படிக்கணும், கண்டிப்பாக படிக்கணும். ப்ளஸ் நம்ம 6th to 10th ஓல்டு புக்கில் நம்ம சிலபஸ் வைஸ் பார்த்தா போதும். +1 +2 ஓல்டு புக்கெலாம் ரொம்ப தேவையில்லை. ஏதாவது இலக்கணத்தில் கவர் ஆச்சுன்னா நம்ம வீடியோ மாதிரி கொடுத்துடலாம். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் நம்ம தமிழ் படிக்கணும். இன்னொரு விஷயம், தமிழ் படிக்கிற எல்லாருக்கும் ஒரு விஷயம் கேட்டுக்கோங்க, டெஸ்ட்டு. ஓகேங்களா? டெஸ்ட் இஸ் மஸ்ட்டுங்க. திரும்ப டெஸ்ட்டு நிறையா போடுங்க. இப்போ வந்து இலக்கண ரிலேட்டடாக கொஸ்டின்ஸ் அதிகமாக கேட்குறனால நீங்கள் முதல்லுமே டெஸ்ட் நிறையா தான் போடணும். இப்போயும் வந்து புரிஞ்சு படிங்க. சரிங்களா? கொஞ்சம் புரிஞ்சு படிக்கணும். நிறையா டெஸ்ட்டஸ் போடுங்க. வந்து யாராவது மார்க்கெட்டில் வந்துட்டு மேக்ஸிமம் புக்கு வாங்கணுமான்னு கேட்குறீங்க. புக்கெல்லாம் வாங்க தேவையில்லைங்க. என்ன விஷயம் அப்படின்னா, இப்போ ஒரு புக்கு போடுறாங்கன்னா அவங்க புக்கை தான் கொடுப்பாங்க. இப்போ பழைய 6th புக்கில் வந்து ஒளிமரபுகள், வினை மரபுகள் இருக்கும். அப்புறம் நம்ம 8th நியூ புக்கில் ஒளிமரபுகள் இருக்கும். அப்புறம் வந்து பார்த்தோம்னா பழைய 8th புக்கில் ஒளிமரபுகள், இந்த பறவை குளரும், அந்த மாதிரி இந்த கூகை குளரும்லாம் கொடுப்பாங்களே, அது இருக்கும். இவங்க ஒரு புக்கு போட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா அது எல்லாமே ஒரே இடத்துல தொகுத்து இருக்கும். சரிங்களா? அவ்வளோதான், மிச்சப்படி ஒன்றும் இல்லை. நீங்கள் புக்கு படித்தாலே பாஸ் ஆகலாம். டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக்கில் இருந்தாங்க கொஸ்டின் வரும். ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, நிறைய பேர் குரூப் 2 கொஸ்டினை பார்த்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா, குரூப் 2 கொஸ்டின் எப்படி இருந்துச்சு பார்த்தீங்களா? அப்போ நம்ம குரூப் 4 கொஸ்டின் வந்து அப்படி தான் இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அது வந்து டிகிரி ஸ்டாண்டர்டு, அதுவும் ப்ரிலிம்ஸ் கிடையாது, மெயின்ஸ் எக்ஸாமு. கொஸ்டின் அப்படி தான் இருக்கணும். அதுதான் கரெக்டான வேயும் கூட. நம்ம படிக்கிறது குரூப் 4. குரூப் 4க்கு எப்போயுமே டிஎன்பிசியில் ஸ்கூல் புக்கு தான் கட் ஆஃப் தீர்மானிக்கும். அதனால் உங்கள் எல்லா விஷயம் புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ஸ்கூல் புக்கை நல்லா படிச்சிங்கன்னா கண்டிப்பாக கிளியர் பண்ணலாம். அதர் மெட்டீரியல் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா வாங்கலாம், தப்பு கிடையாது. ஸ்கூல் புக்கு ஓரியன்டாக யாராவது அதை தொகுத்து போட்டிருந்தாங்கன்னா வாங்கிக்கோங்க, போதும். சரிங்களா? ஸோ வந்து பார்த்துக்கோங்க. ப்ரீவியஸ் கொஸ்டின் தமிழுக்கு ரொம்ப மஸ்ட்டுங்க. ப்ரீவியஸ் கொஸ்டின் படிக்காமல் போயிடாதீங்க. தமிழுக்கு ப்ரீவியஸ் கொஸ்டின் படித்தா தான் 95+ கிராஸ் பண்ண முடியும். ஸோ நான் இப்போ சொன்ன வழியில் புரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன். நான் புரிய மாதிரி சொல்லியிருக்கேன். எல்லாம் வந்து நல்லா வந்து படிங்க, கண்டிப்பாக ரிசல்ட் அடிக்கலாம். நான் சொன்ன வழியில் பின்பற்றுங்க. இதுவரையும் பார்த்தவங்க ஒரு லைக் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.